வளரும் இந்திய பெரும் பகுதியிலே வாழ்கின்ற, உலகெங்கும் சென்று வாழ்கின்ற சான்றோர்களுக்கு இன்றைய நாள் மகர சங்கராந்தி என்பது மனிதனுடைய ஆற்றலின் பேராற்றலாக மாறிய நாள் என்பதை நம் உலகமானது நமக்கு வலியுறுத்தி வருகிறது. திருக்குறளிலே திருவள்ளுவர் பிறந்த நாளும் திருவள்ளுவரால் மலர்ந்த அத்தனை எழுத்துக்களும் நம்மளுடைய உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பை தரக்கூடியதாக விளங்குகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. 7 குதிரைகளை பூட்டி சூரிய பகவான் வருகின்ற இந்த மகர சங்கராந்தி இன்று 12 மணிக்கு மேல்தான் மகர மாதத்திற்குள்ளே வருகிறார், அவருடைய சுயசாரத்தில் 2ஆம் பாதத்தில். அப்படிப்பட்ட இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தெற்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வடக்கு பகுதிக்கு செல்கிறது என்றால் அந்த தெற்கும் வடக்கையும் இணைக்கின்ற இந்த காலத்தில்தான் அபிஜித்து என்ற ஒரு நட்சத்திரம் வானத்தில் உருவாகிறது. இது ஐயப்பன் கோவில் செல்பவர்கள் அந்த காட்சியை ஐயப்பன் ரூபத்தில் பார்த்து உலக மக்களுக்கு ஆனந்தத்தை காட்டி வருகிறார்கள். என் அன்பு மக்களே, அன்பான உள்ளங்களே, உங்களுடைய தமிழ் சுவையானது உங்களுடைய தாய்மொழியான எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட இந்த நாளின் மூலமாக நாம் வானில் ஒளியாக இருந்தோம், கீழே வந்த பிறகு 5 பூதங்களும் சப்த சுரங்களும் 7 நிறங்களும் கொண்ட ஒரு உருவமாக அமைந்து அந்த உருவத்திற்குள்ளே நாம் ரொம்ப மிகவும் ஆனந்தத்துடன் ஆனந்தமய கோஷமாக ஆடி பாடி சந்தோஷம் அடைவதற்கான காலமாக இந்த நாள் அமைகிறது. மழைக்காலம் சென்றது, முற்பனிக்காலம் பிற்பனிக்காலம் என்ற காலங்கள் நெருங்கி வருகிறது. வடதுருவமும் தென் துருவமும் இயங்குகின்ற ஒரு அற்புதமான இந்த மகர சங்கராந்தி நாளிலே நம் மக்களுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் என்னவென்றால் தன்னைத்தான் உணர வேண்டும். இந்த பொங்கல் வாழ்த்து என்பது பொங்கி வரும் மகிழ்ச்சியிலே வருகின்ற வாழ்த்தது. அதாவது இனி நாம் மிகவும் சிறப்பாக மண்ணிலிருந்து கிடைக்கப்பட்ட நம்மளுடைய உணவு தானியங்கள் எல்லாம் அடுத்தது நிலப்பரப்பிலே கிடைக்கின்ற தானியங்களோடு கலந்து நாம் உணவுண்டு உடலை வளர்த்து உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவை வளர்த்து ஆன்மா காட்டுகின்ற வழியின்படி உயிரானது வளர்க்கின்ற இந்த காலம், இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் நாம் ஒரு தத்துவத்தை அமைத்துள்ளார் நம் முன்னோர்கள். அந்த தத்துவத்தின்படி நம் தாய்மொழியை கொண்டு நாம் பேசுகின்ற இந்த வார்த்தையானது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி இவன் இந்த தன்மைக்கு உயர்ந்தவன் என்பதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட காட்டுகின்ற அந்த காலத்தை தான் உத்தரபாகம் தட்சணபாகம் என்று 2ஆக பிரித்தார்கள். தொப்புளுக்கு மேலே தொப்புளுக்கு கீழே என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். காரணம், நம் உணவுகள் உண்டு உடலை வளர்க்கிறது ஒரு பாகம், நம் அறிவை அந்த உண்ட உணவின் மூலமாக எடுக்கின்ற சாராம்சத்தை கொண்டு நம் அறிவை வளர்ப்பது ஒரு பாகம். இரண்டையும் கொண்டு நம் ஆனந்தமய கோஷத்தில் பிரகாசமாக சந்தோஷமாக நாம் சுவாசத்தை பயணிக்கின்ற ஒரு காலம். நாம் முன்னோர்கள் நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை தந்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகை என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்களுடைய மனதில் பொங்கி வரும் ஆனந்தத்தை நீங்கள் உலகுக்கு சுட்டிக்காட்டுகின்ற இந்த நாள். வானத்திலிருந்து வருகின்ற கதிருக்கும் மண்ணில் இருக்கின்ற நிலத்தில் விளைந்த பொருளுக்கும் இரண்டிற்கும் நடுவே மனிதன் ஆனந்தமய கோஷத்தோடு மிக சிறப்பாக வாழ்ந்து வருகிறான். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை காட்டுவதே இந்த காலமாக அமைகிறது. என் அன்பு மக்களே, உங்களோடு உங்களை காணுகின்ற உங்கள் தாய்மொழியானது உங்களை வளர்த்து கொண்டு வருகிறது. அதற்கு நன்றி சொல்லும் காலம் இது. உங்களுடைய மன சந்தோஷத்தை காட்டுகின்ற காலம் இது. உங்களுடைய நல்ல சொற்கள் சர்க்கரை பொங்கலாகவும் உங்களுடைய ஒதுக்கப்பட்ட சொற்கள் வெண்பொங்கலாகவும் மாற்றப்படுகிறது.
ஏனென்றால் வெண்பொங்கலாக இருக்கின்ற நீங்கள் சர்க்கரை பொங்கலாக மாறுவதற்கு காலதாமதம் இல்லை. ஏனென்றால் நீங்களா வகுத்து அதற்குள்ள தெளிந்து உள்ளுக்குள் வந்தீர்களானால் அந்த வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கலாக மாறும். இருப்பினும் நம் உடலில் உள்ள ஆரோக்கியமும் ஆனந்தமும் நமக்கு பொங்கலாக பொங்கி வந்து இந்த பொங்கல் திருநாளை உங்கள் திருநாளாக இந்த வையகம் போற்றி மகிழ்கிறது. அந்த உண்மையான கருத்தினை நீங்கள் உணர்ந்து இந்த சூரிய பகவான் 7 குதிரை போட்டி வருவது போல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு, அறிவு, தெளிவு, ஒழுக்கம், பண்பாடு, நீதி, நேர்மை இதன் வழியாக 7 குதிரைகளை பூட்டி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி இந்த அன்பையும் அறிவையும் தெளிவையும் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான காலமே இந்த மகர சங்கராந்தி என்பதை உணர்ந்து உலக மகளுக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம்.